அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் விடியும் வேலை 8வது பாடப்பகுதி என்ன அப்படின்னா விடியும் வேலை கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, நம்மளுக்கு 8வது பாடப்பகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா விடியும் வேலை. இது நல்லா வாசித்து பாருங்க, சரியா? அப்போ தான் நம்ம புக் பேக் ஆன்சர் ரைட் பண்ண முடியும். அடுத்து பார்க்கலாமா, என்ன நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிந்திக்கலாமா பகுதியில் படத்தில் உள்ள எந்த கிராமத்தில் நீ வாழ விரும்புகிறாய், ஏன், உனது ஊரை சுத்தமாக்க என்ன செய்யலாம், திட்டமிடுங்கன்னு 2 படம் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த மாதிரி படத்தில் நீங்கள் எந்த இடத்துல 2 கிராமம் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா குப்பையாக சுத்தம் இல்லாமல் இருக்குது. அடுத்து 2வது இருக்கக்கூடிய படம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நல்லா பச்சை பசேல்னு நல்லா அழகாக இருக்குது. இப்போ இதற்கான விடை பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். இவற்றில் பசுமையான கிராமத்தில் வாழ விரும்புகிறேன். நம் முன்னோர்கள் பசுமையான கிராமத்தில் வாழ்ந்ததனால் இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழ்ந்தனர். பருவ மாற்றங்களையும் முன்கூட்டியே அறிந்து கொண்டு எச்சரிக்கையுடன் செயல்பட்டனர். ஆரோக்கியமாகவும் வாழ்ந்தனர். நீண்ட ஆயுளோடும் வாழ்ந்தனர். சுத்தமான காற்றையே சுவாசித்தனர். இயற்கையை மிகவும் நேசித்தனர். இயற்கையும் அவர்களை நேசித்தது. கூட்டு வாழ்வு வாழ்ந்தனர். இல்லங்களிலும் ஊர்களிலும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவின. சத்தான உணவுகளையே உண்டனர். இயற்கை உரங்களையே பயன்படுத்தினர். மரங்களையும் செடி கொடிகளையும் அதிகம் வளர்த்தனர். இத்தகைய கிராமத்தில் வாழவே நான் விரும்புகிறேன். இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம், சரியா? அடுத்து எனது ஊரை சுத்தமாக்கன்னு கேட்டிருக்கு, இது எழுதிக்கிங்க. எனது ஊரை சுத்தமாக்க மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை முதலில் கொடுக்க வேண்டும். சுத்தத்தின் மேன்மையை உணர்த்த வேண்டும். சுத்தம் உள்ள இடத்தில்தான் சுகம் இருக்கும் என்பதை கடைபிடிக்க வழிவகை செய்ய வேண்டும். தெருக்கள் தோறும் குப்பை தொட்டிகளை வைக்க வேண்டும். அதிலேயே குப்பைகளை போட அறிவுறுத்த வேண்டும். மக்களை ஊரை நேசிக்க செய்தாலே ஊர் சுத்தமாகிவிடும். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். இதற்கான விடை பார்த்தாச்சு. அடுத்து படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம்ல. சரியான பலூன்களை எடுத்து போகிறதுங்க. இதில் நம்மளுக்கு சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பலூன்களில் தாமதப்படுத்துதல், முதிர்ந்த இலை, இளம் இலை, வேலை, நேரம், மெதுவாக, பக்க அடுப்பு, மூட்டை தயார் செய்தல்னு பலூன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான பலூன் எடுத்து இந்த சொற்களோடு பொருத்தணும். இப்போ வேலை அப்படின்னா அதற்கு என்ன விடை வரும்னா நேரம். வேலைனா என்னது? நேரம். இப்போ இதிலேருந்து இதை பொருத்திக்கலாம். அடுத்து பொதினா என்ன வரும்? மூட்டை. இங்கே கீழே இருக்க பாருங்கள், வேலை, நேரம், பொதி, மூட்டை. இங்கே ஆயத்தப்படுத்துதல் தயார் செய்தல். இங்கே பச்சை கலரில் இருக்கிற பலூன் இதோட பொருத்திக்கலாம். ஆயத்தப்படுத்துதல், தயார் செய்தல். அது துளிர். துளிர்னு என்னது? இளம் இலை. அப்போ இங்கே இருக்குது துளிர், இளம் இலை. கொடி அடுப்புனா பக்க அடுப்பு, சரியா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பலூன்களை எடுத்து பொருத்திக்கலாம். அடுத்து பாருங்கள், சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. சாலை எங்கும். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை சாலை கூட்டல் எங்கும். சுண்டி இழுக்கும். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சுண்டி கூட்டல் இழுக்கும். அடுத்து ஓடி ஆடி என்பதனை ஓடி கூட்டல் ஆடி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இந்த 2 சொல்லி சேர்த்து எழுதணும்னா ஓடி ஆடி. அடுத்து பாருங்கள், காலை கூட்டல் பொழுது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன வரும்? காலை பொழுது. அடுத்து வரகு கூட்டல் அரிசி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வரகரிசி. அடுத்து உணவு கூட்டல் அளிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உணவளிக்க. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து வினாக்களுக்கு விடையில 3 கேள்வி இருக்குது. இதற்கான விடையை பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள், அழகிய மலை கிராமத்தின் பெயர் என்னன்னு இருக்குது. இதற்கான விடை நம்ம புத்தகத்திலே இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், என்ன ஊர் அப்படின்னா அந்த மலை கிராமத்தோட பெயர் மன்னவனூர், சரியா? இப்போ விடை என்ன எழுதிக்கலாம்? அழகிய மலை கிராமத்தின் பெயர் மன்னவனூர் ஆகும். முதல் கேள்விக்கு விடை. 2வது கேள்வி என்னது? கிராமத்தில் உனக்கு பிடித்த இயற்கை காட்சிகளை எழுதுகின்றது. இதற்கான விடை இப்படி எழுதிக்கலாம். மழை பெய்து ஓய்ந்திருந்தது. சாலை எங்கும் தண்ணீர் நிறைந்திருந்தது. மரங்கள் நனைந்து கிளைகள் இலைகள் முழுக்க நீர்த்திவலைகள் தெரிந்தன. பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள். இந்த மாதிரி எழுதிக்கலாம், இயற்கை காட்சிகள் எழுதிக்கலாம். அடுத்து பிள்ளைகள் காலை உணவாக என்ன சாப்பிட்டார்கள்? விடை பிள்ளைகள் காலை உணவாக வரகரிசி சோறும் பருப்பு கடையிலும் பிரண்டை துவையிலும் சாப்பிட்டனர். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அதாவது 2வது கேள்விக்கு விடை புத்தகத்தில் கூட கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. முதல் கேள்விக்கு மன்னவனூர் அப்படிங்கிறது கிராமத்தோட பேர். 2வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா இனிய காலை வேளை மழை பெய்து ஓய்ந்திருந்தது. சாலையில் அங்கும் இங்குமாக தண்ணீர் தேங்கி இருந்தது. மரங்களின் கிளைகளிலும் இலைகளிலும் நீர் திவலைகள் தெரிந்தன.
பஞ்சு பொதிகள் போன்ற மேக கூட்டங்கள் வளைந்து நெளிந்து மிதந்தபடி சென்றன. பச்சை பசேல் என்ற வயல்வெளியில் சிறுசிறுப்பான காற்று கூடவே இருந்தது. இந்த மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம். சரியா? அங்கே சாப்பிட உணவு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டிருந்தாங்கல்ல குழந்தைகளுக்கு. இங்கே இருக்குது பாருங்கள். என்னென்ன உணவுனா, மண் சட்டியில் வெள்ளை வெளியேறின வரகரிசி சோறு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பருப்பு, அதான் கொடி எடுப்பில் மஞ்சளாக பருப்பு, மணமிக்க பூண்டு. சரியா? அப்புறம் பிரண்டை துவையல், அம்மியில் அரைத்த பிரண்டை துவையல். அந்த 3 தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். சரியா? இப்போ இந்த 3 கேள்விக்கு விடை பார்த்தாச்சு. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுகின்றிருக்கு. அதாவது எடுத்துக்காட்ட கொடுத்துட்டாங்க. பச்சை பசேல் என்ற வயல்வெளியின் இருக்குது. மற்ற வர்ணனை சொற்கள் நம்ம தான் எடுத்து எழுதணும். அதாவது இந்த மாதிரி எழுதிக்கலாம். சிலுசிலுப்பான காற்று கூடவே எழுந்தது. வாய்க்காலும் வரப்பும் நிறைந்த வயல். கருத்த மண் சட்டியில் வெள்ளை வெளியேறின வரகரிசி சோறு கொதித்து கொண்டிருந்தது. வாய்க்காலுக்கும் காக்கு வந்து புள்ளி வச்சுக்கோங்க. வாய்க்காலும் இக்கு வந்து இந்த இடத்துல. சரியா? இந்த மாதிரி நம்ம வர்ணனை சொற்கள் எழுதிக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த உரைப்பகுதியை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? நல்லா படிச்சுட்டு இந்த சிறுதானிய உணவுகளை பற்றி நம்மளை கொடுத்துருக்காங்க. சிறுதானியங்கள் என்னென்ன சிறுதானியங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதிலிருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வகை உணவு முறை நமக்கு ஏற்புடையதுன்னு இருக்குது. இதற்கான விடையை பார்க்கலாமா? இங்கே இருக்குது பாருங்கள். எவ்வகை உணவு முறை நமக்கு ஏற்புடையது அப்படின்னா, சிறுதானிய உணவுகளை நமக்கு ஏற்புடையது. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து சிறுதானியங்களில் ஏதேனும் 4 எழுதுகன்றிருக்கு. திணை, வரகரிசி, கேழ்வரகு, கம்பு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில். திணை, வரகரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கம்பு, சோளம், குதிரைவாளி அரிசி, பனிவரகு அரிசி, கேழ்வரகு. இதிலிருந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்து எழுதிக்கலாம். ஏதாவது 4 தான் கேட்டிருக்காங்க. துரித உணவு வகைகளை உண்ணக்கூடாது ஏன் இருக்குது. இதற்கான விடை, துரித உணவு வகைகள் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைவதால் அவைகளை உண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கலையும் கைவண்ணமும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தேவையான பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது வெள்ளை வரைபட அட்டை எடுத்துக்கணும். அடுத்து சிறிதளவு மணல் எடுத்துக்கலாம். அடுத்து பசை, கரிக்கோல், வண்ணப்பொடி இதெல்லாம் எடுத்துக்கணும். செய்முறை எப்படி செய்யறது அப்படின்னா, ஒரு வெள்ளை வரைபட அட்டையில் உனக்கு பிடித்த படத்தினை வரைந்து கொள். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அட்டையில் உங்களுக்கு பிடித்த படத்தை வரைஞ்சிட்டு வரைந்த பகுதிக்குள் மட்டும் பசையினை தடவு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் படம் வரைஞ்சிருப்பீங்களா, அந்த வரைந்த அந்த படத்து மேலே மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் பசையை தடவிக்கிறீங்க. கம் இருக்குல்ல, அந்த பசையை தடவிக்கிட்டிங்கன்னா, அந்த தடவிய பசை காய்வதற்குள் என்ன பண்ணணும்னா, அது மேலே மணல் தூவணும். மணல் நல்லா தூவிட்டு நன்றாக காய்ந்த பின் அட்டையை கவிழ்த்து விட்டு பிறகு திருப்பினால், அதை நல்லா கவிழ்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற மண் ஒட்டாமல், அந்த மண் வந்து பசையில் ஒட்டு எடுக்கும். மீதமுள்ள மண் வந்து என்ன பண்ணால் கீழே விழுந்துடும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அதில் மணல் ஓவியம் வந்து நம்ம வரைஞ்சோம்ல, அதை வந்து அப்படியே மணல் ஓவியமாக நம்மளுக்கு கிடைக்கும். அது தேவையான இடத்துல நம்ம வண்ணப்பொடிகள் கலர் தூவி நல்லா நல்லா அழகுபடுத்திக்கலாம். இதை வந்து வாழ்த்து அட்டையாகவும் பயன்படுத்திக்கலாம். சரியா? அடுத்து அறிந்து கொள்வோம் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது என்னென்னா நேரினை. எடுத்துக்காட்டு பாருங்கள். சீரும் சிறப்புமாக, ஓங்கி உயர்ந்தது. ரெண்டுமே என்னது, 2 சொற்களும் ஒரே கருத்து தான் சொல்லுது. சீரும்னா சிறப்பு, சீரும் சிறப்புமாக 2 ஒரே கருத்து தான் சொல்லுது. ஓங்கினாலும் உயர்ந்ததா, அப்போ ஓங்கி உயர்ந்தா, இது 2மே ஒரே கருத்து தான் சொல்லுது. இது வந்து நேரினை. 2 சொற்கள் எதிரெதிர் கருத்தினை வலுப்படுத்துவது வந்து எதிரினைன்னு சொல்கிறாங்க. அதாவது இரவு பகல். இரவுங்கிறது வேறு கருத்து, பகல்ங்கிறது வேறு கருத்து. மேடு பள்ளம், மேடுங்கிறது வேறு கருத்து, பள்ளங்கிற வேறு கருத்து. இது மாதிரி எதிரெதிர் கருத்தினை வலுப்படுத்துவது எதிரினை. சரியா? அடுத்த பாடப்பகுதி கரிகாலன் கட்டிய கல்லணை இருக்குது. இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.